கஷ்டப்பட்டு ஓட்டு போட்டு வந்திருக்கீங்க. வணக்கம் திரு பாலா அவர்களே. உளவுத்துறை ரிப்போர்ட்ல வந்திருக்கீங்க நீங்க. என்ன சொல்லுது உளவுத்துறை ரிப்போர்ட்? சொல்லுங்க. திமுக வாஷ் அவுட் அப்படின்னு சொல்லுது. மதுரை மாநாட்டுக்கு போகும்போது அங்கங்க குழி தோண்டி போட்டு வச்சிருந்தீங்க தான் நீங்க. மனசாட்சியோட பேசுவீங்களா நீங்க? உங்களுக்கு ஆசை இருக்கலாங்க. உங்களுக்கு என்ன வேணா ஆசை இருக்கலாம். ஜெயிக்கணும் என்ற ஆசை, அந்த வெறி, உத்வேகம் எல்லாம் இருக்கலாம். நடக்கணும். சூப்பர். எப்படி பாத்துட்டீங்களா? எடி ரிசல்ட்லாம் மாசா வரப்போகுது 4ஆம் தேதி. பரவாயில்லையே, சும்மா வரலடா திமுக காரங்க எடுத்துக்கிட்டு அந்த டைலாக் சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். வந்து உக்காந்தாச்சு. வணக்கம் சொல்லணும். எழுந்து போவே போறீங்க, அதுக்கு நான் வந்து உட்காந்தாச்சு. தாவேக்காரங்களுக்கு வணக்கம்லாம் சொல்லணுமா? நம்ம தான் இப்போ அடிச்சு மெஜாரிட்டியில ஜெயிக்க போறோமே. இதுக்கப்புறம்லாம் அந்த கட்சியே இருக்காதுன்னு நினைச்சே. பட் இருந்தாலும் எந்த கட்சி? திமுக. உங்க கட்சிங்க. எங்க கட்சி பத்திரமா இருக்குங்க. யூனிஃபார்ம்ல இருந்து ஓட்டு போட்ட கட்சிங்க நாங்க. இருந்தாலும் அதை எலெக்ஷனை முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. வணக்கம் வணக்கம் அனந்தஜித் அவர்களே. வணக்கம். கஷ்டப்பட்டு ஓட்டு போட்டு வந்திருக்கீங்க. வணக்கம் திரு பாலா அவர்களே. இப்படியே ஒரு ஓட்டை போட்டு அற்புதமாக வந்தாச்சு. ஆனால் ரோடெல்லாம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு, ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் நடந்து போனோம், அதனால லேட் ஆகிடுச்சு போகிறதுக்கு. மற்றபடி அதெல்லாம் டிராஃபிக்லாம் சும்மா சொல்கிறாங்க. அரசாங்கம்லாம் சும்மா சொல்லக்கூடாது. அந்த மாதிரிலாம் நல்லா இல்லை. நாங்கள் வந்து போனோம், ஒரு ரேலி மாதிரி சும்மா பண்ணோம். நைட்டு ஒரு 6-7 மணிக்கு கோயம்பேட்டில் ஆரம்பித்தோம். காலைல ஒரு 6-6:30 மணி இருக்கும் கிளாம்பாக்கம் வரைக்கும் போகும்போது. சும்மா காலியாக தான் இருந்துச்சு ரோடு. நாங்கள் சும்மா பஸ்ஸை நிறுத்தி ஏறி இறங்கி சும்மா விளையாட்டுக்காக பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி நிறைய பேர் விளையாடிட்டு இருந்தாங்கன்னா பாருங்களேன். பைபாஸ் ஃபுல்லாக காரை நிப்பாட்டிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. குழந்தைங்களை வச்சுட்டு வெயிலில் விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரே விளையாட்டு தான் போங்க எனக்கு. இல்லை, ஒரு எலெக்ஷன் அன்னைக்கு ஒரு போலிங்க்கு பஸ் அரேஞ்ச் பண்ண டிராஃபிக் அரேஞ்ச் பண்ண துப்பு இல்லை. ரோடு ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆகி கிடக்கு. ஓட்டு போட ஆசையா ஊருக்கு போட 3/4 பேர் யூட்டன் எடுத்துருவாங்க செங்கல்பட்டுல. இந்த லட்சத்தில் வச்சுட்டு இருக்க கவர்மெண்ட். சரி, பஸ்ஸே விடல. இப்போ டிராஃபிக் ஜாம் எப்படி ஆச்சு? எதனால டிராஃபிக் ஜாம் ஆச்சு? பஸ்ஸே இல்லை. 2 கண்டெய்னரை படுக்க வச்சிருக்காங்க செங்கல்பட்டு தாண்டி. சும்மா இந்த படத்துல வர மாதிரிலாம் பேசாதீங்க அனந்தஜித் அவர்கள். ஏங்க நீங்க நான் கேட்கறது எப்பயுமே ஒத்துக்க மாட்டீங்கல்ல. மதுரை மாநாட்டுக்கு போகும்போது அங்கங்க குழி தோண்டி போட்டு வச்சிருந்தீங்க தான் நீங்க. அண்ணன் பரந்தூர் போறாருன்னாரு, ரோடு போட்டு பேரிகேட் நோண்டி போட்டு வச்சிருந்தவங்க தானே. பெரம்பூர் வந்தப்ப கூட தான் வந்துட்டு அன்னைக்கு ஆமா, ஓட்ட போட்டு வச்சிருந்தீங்க. காலி பஸ் எல்லாம் ரோட்ல கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருந்தீங்க. சும்மா நினைக்கிறீங்க நீங்க? சும்மா வரலாம் திமுக இந்த இடத்துக்கு. இந்த டைலாக் நான் எடுத்துக்கிறேன். சும்மா வந்தோமா இல்லையா மேட்டர் கிடையாது. வந்துட்டோம்ல நாங்க. எங்கங்க வந்தீங்க? எலெக்ஷன் இப்போ நீ பாக்குறேன், உங்களுக்கு கட்சியில BLA BLO அவங்கலாம் இருப்பாங்கல்ல. BLA BLO வரும். இங்க எனக்கு IS இருந்தே போன் வந்துருச்சு. நீங்க வாங்க பேசுவோம். ISனா காவல்துறையோட உளவு பிரிவு. உளவுத்துறை ரிப்போர்ட்ல வந்திருக்கீங்க நீங்க. என்ன சொல்லுது உளவுத்துறை ரிப்போர்ட்? சொல்லுங்க. திமுக வாஷ் அவுட் அப்படின்னு சொல்லுது. பின்ன திமுக ரிப்போர்ட் எடுத்துட்டு அங்க மேல கொடுக்காம கொண்டு வந்து எங்க கிட்ட தாவேக்களை பாஸ் பண்ணுப்பான்னு சொல்றாங்கன்னா அப்புறம் வேற என்ன இருக்க முடியும்? என்ன பேச்சு இதெல்லாம்? ஏதாவது ஒரு மனசாட்சியோட பேசுவீங்களா நீங்க? உங்களுக்கு ஆசை இருக்கலாங்க. உங்களுக்கு என்ன வேணா ஆசை இருக்கலாம். ஜெயிக்கணும் என்ற ஆசை, அந்த வெறி, உத்வேகம் எல்லாம் இருக்கலாம். நடக்கணும். ஓட்டு விழுந்திருக்குது வரலாறு காணாத அளவுக்கு. எதுக்கு வரலாறு காணாத அளவுக்கு? எதுக்கு? 84.6%. 85 தாண்டிடுச்சு. தாண்டிச்சா? நான் 8 மணி நிலவரம் பார்த்தேன் கடைசியா. இல்ல, 85 தாண்டியாச்சு. 85 தாண்டி. we have touched the 85 mark for the first ever time. பாத்தீங்களா? அந்த அளவுக்கு ஒரு ஆட்சி பிடிச்சிருந்தா மட்டும்தான். இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கங்க. சோட்டு போட சும்மா வரலடா தாவேக்காரன் எவனும் கஷ்டப்பட்டு யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்கான். ஆமா, அது என்ன இது கேட்கணும்னு நினைச்சேன் நான். அது என்ன, முன்னாடிலாம் ஒரு கட்சிக்கு தான் நான் ஓட்டு போட போறேன்றது சொல்லவே கூடாதுன்னு வச்சிருக்குது. நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்ல மாட்டேன்ப்பா. வீட்டிலேயே ஒருத்தவங்க மாற்றி ஒருத்தங்க கேட்டால் சொல்ல மாட்டாங்க யாருமே. அப்படிப்பட்ட இடத்துல இது என்ன புது பழக்கம்? இந்த சினிமா நடிகருங்க, முன்னணி நடிகருங்க, அதுக்கப்புறம் பார்த்தா இதில் அதாவது சீரியலில் நடிக்கிறவங்க, அவ்வளோ சீரியல் ஆர்டிஸ்ட்டுங்க, யூடியூபருங்க, இன்ஃப்ளூயன்சருங்க, கண்டென்ட் கிரியேட்டருங்க, 2000 ஃபாலோவர்லேருந்து 2 மில்லியன் ஃபாலோவர் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு யூனிஃபார்ம் போட்டு போகிறாங்க. அது என்ன ட்ரெஸ்ஸு கலர்னா எனக்கு புரியவே இல்லை. ஒரு ப்ரௌன் பேண்ட் போடுறாங்க, வெள்ளை சட்டை போட்டுறாங்க. என்னது அது? ஆக்சுவலாக எதுக்கு அப்படி போட்டு போகிறாங்க? என்ன அது ஸ்கூல் மார்ச் பாஸ்ட் போகிறாங்களா? சரி, அவங்க எங்கே போகிறாங்க? அதே ட்ரெஸ்ஸை திரு அண்ணாமலை அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் போட்டு வந்தாங்க. அதையும் பார்த்தீங்களா? அது என்னது? அது ஒன்றும் இல்லைங்க. தாவேக்காக தான் வாக்கு செலுத்த போகிறோம். இது வந்து ஒரு மூமெண்ட், மக்கள் மூமெண்ட் அப்படின்றத காட்டுறதுக்காக நாங்கள் எல்லாரும் அதை வந்து ஒரு தன்னிச்சையாக நாங்களாக எடுத்து செஞ்சோம். ஏன்னா பல இடங்கள்ல வந்து எங்க அண்ணா அந்த ட்ரெஸ் கோட் தான் ஃபாலோ பண்ணுவாரு. நாங்க இது ட்ரெஸ் கார்டை நாங்க எடுத்துட்டு பண்ணோம். இதுதான் விஷயம். அந்த பிரவுன் பேண்ட் ஒயிட் ஷர்ட்னா இதுதானா? எனக்கு அது தெரியவே தெரியாது. அது தெரியாம எதுக்கு முதல்வர் போட்டாருன்னு கேட்டா அதை நார்மலைஸ் பண்றாரு அவரு. நார்மலைஸ் அப்படிலாம் கிடையாது. நார்மலா நீங்க ஓபன் பண்ணா என்ன சட்டை இருக்கு? ஒயிட் சட்டை இருக்கு, சரி போடுவோம். ஒரு பேண்ட் அயன் பண்ணி வந்துருக்கு. என்னோட நினைவு சரியா இருந்தா ஒரு 35-40 வருஷமா அரசியல் இருக்கிறாரு. கடைசியா அவர் எப்போ வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை இல்ல இந்த மாதிரி பிளாக் பேண்ட் ஒயிட் ஷர்ட்டை தவிர வேற எதை போட்டு நீங்க பாத்தீங்க? இந்த ட்ராக் சூட் வாக்கிங் ட்ரெஸ் எல்லாம் விட்டுருங்க. இந்த 2 தவிர ப்ரொஃபஷனலா ஃபார்மல் ட்ரெஸ் கூட வேற போட்டு எப்ப பாத்தீங்க? தான் பார்த்தேன். எதுக்குன்னு கேட்டீங்களா?
அதான் கையில கிடைச்சது போட்டோம்னு சொல்லி விஷயம் வந்து செய்தி வந்துச்சு எனக்கு. ஓகே, அப்படிதான் முதல்ல இருக்கே பாவம் கையில கிடைக்கிறது போட்டோ அண்ணாமலையும் அதே மாதிரி தான் வந்தாருன்னு சொல்ல நார்மலைஸ் பண்றாங்களாமா. இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் இருக்குது அப்படின்னு அதை நார்மலைஸ் பண்ணிடுவோம், எல்லாரும் தான் போடுறோம்னு இப்போ கன்ஃபியூஸ் ஆயிடுவோமா. நம்ம வந்து ஐயோ இந்த காக்கி சட்டை காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை போட்டா அது வந்து பாஜகவா திமுகவான்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிடுவோமா.